இமிக்ரேஷனில் போய் இப்போ நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறோம்னா முதல்ல டிக்கெட் எடுத்துடுவீங்க. டிக்கெட் எடுத்தோடனே டிக்கெட்டிங் எல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு பேக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நேராக போய் கஸ்டம்ஸ் செக்குக்கு போய் இமிக்ரேஷனுக்கு போவீங்க. ஃபஸ்ட்டு இமிக்ரேஷனுக்கு போகிறது என்னென்னா அதுதான் குடியுரிமை. ஒரு நாட்டோட குடியுரிமை, ஒருத்தனை உள்ளே விடலாமா வெளியில் விடலாமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது அந்த அதிகாரிகள் தான். அப்போ போகும்போதே உங்களை கேட்பாங்க. இது சாதாரணமாக வெளிநாடு போனவங்களுக்கு தெரியும். போகும்போதே எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்போம். நம்ம ஊருக்காரன் நம்ம இல்லை சார் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க உடனே கேட்பாங்க எதுக்கு போகிறீங்கன்னு. யார் அப்படி பார்த்த உடனே நீங்கள் சிங்கப்பூர் டிக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் கேட்பாங்க ஓகே எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை டூரிஸ்ட்டு போகிறோம் சார், டூரிஸ்ட் விசாவில் போகிறேன். விசா இருக்கா? என்ன விசா இருக்குது, ரைட் ஓகே. எத்தனை நாள் தனியாக போகிறீங்க? ஒரு ஆளை பொறுத்து கேள்வி கேட்பாங்க. சில பேரை பார்த்தோன்னே பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், பல விசாக்கள் அதில் இருக்கும். சரி ரெகுலராக போக வேண்டிய ஆள்னா ஒரு கேள்வி மட்டும் கேட்டு விட்டுருவாங்க. இது தாண்டு இருக்கா? இது இல்லாமல் நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த நாடாக இருந்தாலும் இமிக்ரேஷனை தாண்டாமல் உள்ளே நுழையவே முடியாது. அது யார் பைலட்டாக இருந்தாலும் புரியுது அவங்களுக்கு. பைலட்ஸாக இருந்தாலும் இமிக்ரேஷனில் இப்போ ஏற்கனவே அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துருவாங்க, இல்லைனா லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இந்த பைலட்ஸ் வந்திருக்கான், நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க வெளியில், இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டை அவங்க டேக் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இமிக்ரேஷன் தெரியாமல் ஒரு காக்கா எறும்பு கூட போக முடியாதுன்றது தான் ஒரு நாடு. ஸோ அப்போ பிடிச்சிடலாம் அங்கே.